பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்களே, மனிதர்களாய நாம் ஒவ்வொருத்தவங்களும் ஆசைப்படுகின்ற காரியம்தான் யாரும் நம்மை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று. அது சமூகத்திலேயோ குடும்பத்திலேயோ எங்கேயாவதும் யாராவதும் சரி, யாரும் நம்மை கொச்சைப்படுத்தக்கூடாது, தரக்குறைவாக பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்று தான் நினைக்கின்றோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் சொல்ல போகின்றோம். நேயர்களே, ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தால் அந்த மனிதனை சமூகத்தில் உயர்வாக பார்க்கின்றான், இல்லை மதிப்பு கொடுக்கின்றார்கள். அழகு இருந்தால் மதிப்பு கொடுக்கின்றார்கள். படிப்பு இருந்தாலும் உயர்வாக மதிப்பாக பார்க்கின்றார்கள். இல்லை சமூகத்திலே அவனுக்கு அங்கீகாரம் இருந்தாலோ மற்ற பேரும் 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 புகழும் இருந்தாலோ எந்த காரணத்தினாலும் இப்படியுள்ள காரியங்களால் மனிதனுக்கு புகழ் ஆதரவு வருகின்றன, இல்லை அவனை உயர்வாக பார்க்கின்றன. இது இல்லாவிட்டால் அந்த மனிதனை தரக்குறைவாக பார்க்கின்றார்கள், அப்படி கொச்சைப்படுத்துகின்றார்கள் என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். ஆனால் இங்கே மனிதனுக்கு படிப்பு இருந்தாலோ பணம் இருந்தாலோ அழகு இருந்தாலோ மற்ற உயர்வுகள் இருந்தாலோ அதனால் அந்த மனிதனுக்கு அதனால் அந்த மனிதனுக்கு உயர்வுகள் வரலாம், வராமையும் இருக்கலாம். இல்லை இந்த மனிதனை யாரும் கொச்சைப்படுத்த மாட்டார்கள் என்று கிடையாது. கொச்சைப்படுத்தலாம், கொச்சைப்படுத்தாமல் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே வருகின்ற நிகழ்வான எப்பவும் சமமான ஒரு காரியம்தான். இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாவிட்டாலும் அந்த மனிதனுக்கு கொச்சைப்படுத்தல்கள் வரலாம், வராமையும் இருக்கலாம். இறைவனுடைய அந்த ஒரு அனுகிரகம் இருந்தாலே அந்த மனிதனுக்கு இதில் இருந்தெல்லாம் விடுபட முடியும். ஒரு முஃமினான மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே தினசரி இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நாமங்களிலிருந்து, பரிசுத்தமான நாமங்களிலிருந்து, அவனுடைய பெயரிலிருந்து அவனுடைய பெயர்களான அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலிருந்து திருநாமமான அதிசக்தி வாய்ந்த மிக பொக்கிஷமான நாம் சொல்லப்போகின்ற இந்த நாமத்தை ஒரு முஃமினான மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் தினசரி அவன் கடைபிடித்து சொல்லி கொண்டு வந்தாலே இந்த மாதிரியுள்ள பிரச்சனைகளிலிருந்து அவனை எல்லாவங்களும் கொச்சைப்படுத்துகின்றார்கள், தரக்குறைவாக பார்க்கின்றார்கள், பேசுகின்றார்கள், எங்கு சென்றாலும் அவனை கொச்சைப்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு மனக்கவலையிலிருந்து, அந்த ஒரு ஆபத்திலிருந்து அவனுக்கு விடுபட்டு வர முடியும். அந்த நாமந்தான் யா அசீஸு யா அல்லாஹ். யா அசீஸ் என்கின்ற இந்த நாமத்தை ஒரு முஃமினான மனிதன் ஆத்மார்த்தமாக சொல்லி கொண்டு வந்தாலே இந்த பிரச்சனையிலிருந்து அவனுக்கு விடுபட்டு வர முடியும். நேயர்களே, இது மாதிரியான நல்ல நல்ல காரியங்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு, வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற காரியங்கள் வந்து சேருவதற்கு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.